Good morning to all. Next நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல the President of India. The President of India அப்படின்னாக்கன்னு இந்திய குடியரசு தலைவர். இதில் கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Now the President of India அப்படின்னு கேட்கலாம். அப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து the first President of Indiaன்னு கேட்கலாம். அப்போ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய பிக்சர்ஸுக்கு டவுனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. த பிரசிடெண்ட் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் குடியரசு தலைவர். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆவார். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆவார். அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன் இஸ் த பிரசிடென்ட். அவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன். He is designated as the first citizen of India. அதை லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்தியாவினுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவரும் ஆவார். அதோடு மட்டும் இல்லாமல் he is the supreme commander of the armed force. அவர் முப்படைகளினுடைய தளபதியாக செயல்படுகிறார். முப்படை என்னென்னு உங்களுக்கு தெரியும். தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. அதுதான் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இந்த முப்படைகளினுடைய தளபதி யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். The President is also constitutional head of the Union Executive. இந்த இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்திய அரசியலமைப்பு மத்திய நிர்வாகத்தினுடைய தலைவர் ஆவார். மத்திய நிர்வாகத்தினுடைய தலைவரும் ஆவார். According to Article 53 of the Constitution, the executive power of the Union shall be and vested in the President, which shall be and exercised by him directly or through officers subordinate to him in accordance with Constitution. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமோ மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். அரசியலமைப்பின்படி செயல்படுத்தக்கூடியவர் தான் யாருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். மேலும் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான தகுதிகள், அது கூட 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன், he should be a citizen of India. அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் என்ன, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். he must have completed the age of 35 years. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. அவர் 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். எத்தனை வயது இருக்கணும் குடியரசுத் தலைவருக்காக நிற்கணும்னா 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும்.
He must not hold any office of a profit under the union, state or local government. மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புக்குள்ள ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. ஃபோர்த் ஒன்ல he should have the other qualification required to become a member of the Lok Sabha. மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியினை அவர் பெற்றிருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன்ல his or her name should be and proposed by at least 10 electors and seconded by another 10 electors of the electoral college which elect the president. அவரின் பெயரை குடியரசுத் தலைவராய் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். The president cannot be a member of parliament or of a state legislature. If he is a member of any legislature, his seat will be deemed to have been vacated on the day he or she assumes the office of the president. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகித்தால் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அவர் பதவியேற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். நெக்ஸ்ட் நான் அந்த பாக்ஸில் பார்ப்போம். லிசன் டு மீ. It is a well-known fact that the President of India resides at ராஷ்டிரபதி பவன் இன் நியூ டெல்லி. அதை லைன் பண்ணிக்காங்க. குடியரசுத் தலைவருடைய இல்லை எங்கடா இருக்குன்னா புது டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் ஆகும். The residence and the office of the president are located in the same building. அப்படி இல்லமோ மற்ற அலுவலகம் இரண்டு ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. However, he has two other office come residence where he conduct office at least once a year. மேலும் 2 இடங்களில் அவருக்கு இருப்பிடத்தனக்கூடிய அலுவலகங்கள் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்வார். They are the retreat building at Simla and the ராஷ்டிரபதி நிலையம் and ஹைதராபாத். அவைகள் சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடமோ மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமோ ஆகும். This location, one in north and other one in south, and symbolizes the unity of the country and unity of the diverse culture of the people. வடக்கில் ஒன்றும் மற்றொன்று தெற்கில் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தினுடைய ஒற்றுமையும் பறைசாற்றுகின்றது. நெக்ஸ்ட் டைட்டில் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்.